Good evening, my dear friends. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. ஸோ யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸுக்கு மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்காக இந்த வீடியோ வந்து நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் ஐ எம் presenting this video for யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ benefited டு தட் டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ் ஆல்சோ. யாராவது விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த லிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிளாஸ் ஃபார் தி பப்ளிக் சர்வன்ஸ். நார்மலாக சொல்லணும் அப்படின்னா சில கான்செப்ட் வந்து பிரைமரியா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும், அதை புரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது திஸ் இஸ் மை வியூ அப்படிங்கிறது தான். நாட் ஓன்லி தி இன்ஃபர்மேஷன், யூ ஹாவ் டு கெட் சம் கிறிஸ்டல் ஐடியா அபவுட் தட் அண்ட் கிறிஸ்டல் அண்டர்ஸ்டாண்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஸ்பெசிபிக் கேரக்டர் ஆஃப் த சப்ஜெக்ட் டு ட்ராக் யுவர் எக்ஸாமினேஷன். திஸ் இஸ் த மெயின் பாயிண்ட் ஆஃப் வியூ. எஸ் எஸ் லெட் மீ டிஸ்கஸ். ஸோ இன்னைக்கு என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நான் அந்த வீடியோ கொடுக்கும்போது என்ன பண்றேன் அப்படின்னா, யூபிஎஸ்சி ஆங்கிள் ஒரு கரண்ட் ஃபேக்ட்ஸை எடுத்து எப்படி சப்ஜெக்ட் ஃபேக்ட்ஸ்ல இருந்து கரண்ட் ஃபேக்ட்ஸ்ல மிக்ஸ்டு டைப்ல டெஸ்கிரிப்டிவா கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ எல்லாரும் சொல்றது போலதான், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, தொடர்ந்து ஃபுல்லா கொஞ்சம் லிசன் பண்ணுங்க, கொஞ்சம் கண்டினியூஸா கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். சரிங்களா? ஸோ லெட் மீ டிஸ்கஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நார்மலா யூபிஎஸ்சி பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, ஒன்னு நம்ம கரண்ட் ஃபேக்ட்ஸை வச்சு சப்ஜெக்டை குவாட் பண்ணி சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும், ஆர் அதர்வைஸ் சப்ஜெக்டை ஃபுல்லா குவாட் பண்ணி கரண்ட் ஃபேக்ட்ஸை ஃபைண்டிங் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, what are the dispute in between that execution proceeding with respect to that chief minister and governor அப்படின்னு கேட்டா, நம்ம கான்ஸ்டியூஷன் ப்ரொசீஜர்லயே நம்ம எழுதலாம், ரீசன்ட் ஃபேக்டே நம்ம வச்சு எழுதலாம். ஸோ அப்போ இது வந்து இண்டிபெண்டன்ட் வியூ அப்படிங்கிறது தான். யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸே உங்களுக்கு அப்படிதான் இருக்கும், எக்ஸ்பிளைன் இன் யுவர் ஓன் வியூ. ஸோ எக்ஸ்பிளைன் குருஷியல். ஸோ லைக்வைஸ் நம்முடைய இன்டெலிஜென்ட்டை வந்து ஒரு டெஸ்டிமோனியல் பண்ற அளவுக்கு தான் யூபிஎஸ்சியோட மெயின்ஸோட டிஸ்கரிப்டிவ் டைப்பே இருக்கும். ஸோ யூபிஎஸ்சி அப்படின்னாலே எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எடுத்தோன்னே ஃபிலிம்ஸ் படிப்பாங்க. முதல்ல என்னோட வியூ என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க சிலபஸ் படிக்கணும், சிலபஸ் ரிலேட்டடான என்சிஆர்டி புக்கை ரீட் பண்ணணும், முடிஞ்சா சில ஆதர் புக்கை வாங்கி ரீட் பண்ணுங்க, பிலிம்ஸ் சிலபஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க, தென் மெயின்ஸுக்கு ஒரு 1 இயர் நல்லா ரிசர்ச் பண்ணுங்க, அகைன் பிலிம்ஸை கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க. ஸோ மோரார்லஸ் ஒரு 2 இயர் ப்ரிப்பரேஷன் இருந்தா இஸ் அ வெல் அண்ட் குட். நான் எழுதி முடிச்சு ட்ரை பண்ணேன் சார், நல்லா ட்ரை பண்ணேன் சார், மை லெவல் இஸ் பெஸ்ட்னாலும் சொல்லலாம். சும்மா ஒரு 6 மாசம் 7 மாசம் கடகடன் படிச்சு பண்ணீங்க அப்படின்னா இஸ் ஆல் ஆர் தட் ஒன் கைண்ட் ஆஃப் அட்டெம்ப்ட், அவ்வளவுதான் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா. ஐ ஹோப் தட் யூ கேன் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். எஸ் லெட் மீ டிஸ்கஸ் த கிளாஸஸ் டுடே. எஸ், வாட் இஸ் த நியூஸ் டுடே? என்ன நியூஸ் பார்க்குறோம், உங்களுக்கு பிடிஎஃப் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ என்ன நியூஸ் அப்படின்னா, ஸோ ஆந்த்ரோபயாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அண்ட் ட்ரைபல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ் have for the first time comprehensively categorized that T-notified and semi-nomadic tribes with respect to that 268 அப்படிங்கிறது தான். 268 டி நோட்டிஃபைட் கம்யூனில் வந்து அவங்க லிஸ்ட் பண்றாங்க. ஃபார் வாட் பர்பஸ் அப்படின்னா, they are strongly recommended for inclusion into that various community, likewise that OPC and scheduled caste and scheduled tribe, other backward caste and also scheduled caste and scheduled tribeல இந்த 192 நம்ம இன்க்ளூஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இதுக்கு ஒன்றும் புரியல, இதுக்கும் யூபிஎஸ்சிக்கும் பப்ளிக் சர்வீஸ் என்ன சார் டிஃபரெண்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு கெட் சம் கிளியர் ஐடியா அபவுட் த டி நோட்டிஃபைட் அண்ட் ஆல்சோ நெமோதிக் ட்ரைப். டி நோட்டிஃபைட் நெமோதிக் ட்ரைப்னா என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ டி நோட்டிஃபைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, த பீப்புள்ஸ் ஆர் ஆஃபன்லி மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அதர் பிளேசஸ். அவங்க வந்து ஒரு நிரந்தரமா ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை. ஸோ நாடோடிகள் மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டேட்ல கரெக்டா ஒரு சொல்றது ஒரு ப்ராபப்ளி ஒரே ஸ்டேட்ல அவங்க ரெசிடென்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ நமக்கு இருக்கிறது போல வீடு, ரேஷன் கார்டு, இந்த மாதிரி சப்சிக்வெண்டா எதுவுமே அவங்களுக்கு கண்டினியூஷனா இருக்கிறது இல்லை. ஏன்னா பிகாஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆகிட்டே இருப்பாங்க ஃப்ரீக்வென்ட்ஸ். ஸோ தட்ஸ் வை. ஸோ அவங்க வந்து எக்ஸாக்டா ஃபைன் பண்றது ரொம்ப ஒரு 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 சவாலான விஷயம் நம்ம சொல்லலாம். தட்ஸ் வை தி கவர்மெண்ட் கேரண்ட்லி permit that organization, likewise Anthropobiological Survey of India and also Tribal Research Institute. It is supported by the Government of India, Tribal Research of Institute. The government Anthropobiological Survey is another government organization. So both are give more involvement into that survey and go then collecting that report with respect to the denotified community அப்படிங்கிறது தான். நம்ம தெரிஞ்சிட்டோம். என்னன்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, அவங்க வந்து மைக்ரன்ஸ் மாதிரி மாறிட்டே இருக்காங்க சார் நம்ம சொல்றோம். சிம்பிளா நம்ம சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, எதுக்காக இதை நம்ம லிஸ்ட் எடுக்கணும் சார், வாட் இஸ் த பர்பஸ் அப்படின்னா, பிகாஸ் சம் ஆர் கவர்ட் இன் டு தட் கேட்டகரிஸ் தி கம்யூனல். நம்மளை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்டோட ரிசர்வேஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றோம், ஓபிசி சொல்றோம், ஷெட்யூல் காஸ்ட் சொல்றோம், ஷெட்யூல் ட்ரைப் சொல்றோம், ஏதாவது கம்யூனல் நம்ம வந்து இந்த கேட்டகரிஸ்ல நம்ம லிஸ்ட் பண்ணிடுவோம். பட் இதுல வராதவங்க என்ன பண்றது, எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? வராத லிஸ்ட் இந்தியால இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட in Indian population at present 10% populations are
மென்ஷன் அஸ் டி நோட்டிஃபைடு 10%. அது ரொம்ப சாதாரண அமௌண்ட் நினைக்காதீங்க. அட் பிரசன்ட் இந்தியாவோட ஒரு பாப்புலேஷன் வந்து 1.42 பில்லியன் நம்ம எடுத்துக்கிட்டா கூட, 142 பில்லியன் எடுத்துக்கிட்டா கூட, மேத்தமெட்டிக்கலி ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா 10 பில்லியன் இஸ் ஈக்குவல் டு 1 crore இல்லையா? ஸோ அப்போ கிட்டத்தட்ட நூத்தி 1.242 பில்லியன் அப்படின்னு 142 கோடியில வந்து 10% அப்படின்னா இட்ஸ் அப்ராக்சிமேட்லி 14 lakh மோர் தென் பீப்புள்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு த டி நோட்டிஃபைடு. என்ன சார் அதுல என்ன ஆச்சரியம்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு நிறைய வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி வேணும். இப்ப நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்டகரிஸ்ல வந்து கம்ப்ரஸ் பண்ணிருப்போம். சோ இல்லையா? அதுல எதுக்காக அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த பெனிஃபிஷரிஸ் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது தான். கவர்மெண்ட் சப்சிக்வெண்ட் கிவிங் தி பெனிஃபிட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தட் எஜுகேஷன், வித் ரெஸ்பெக்ட் டு தட் எம்ப்ளாய்மெண்ட், வித் ரெஸ்பெக்ட் டு தட் பப்ளிக் ரெமடி, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன் ரிசர்வேஷன் வேணுமா வேண்டாமா, இது நிறைய இருக்கும். ஒரு 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 புரியாத புதிர் கூட நம்ம கேட்கலாம். நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா இது வேணுமா இது வேண்டாமா அப்படின்னு. ஏன் வேண்டாம்? கண்டிப்பா வேணும் தான். ஏன்னா பிகாஸ் சோசியலி இது டிபெண்ட்ஸ் அப்பான் த சோசியலி ஃபேக்ட் தான். இப்போ மலைவாழ்ல இருக்கக்கூடிய ஒரு 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 கைண்ட் ஆஃப் பீப்புளுக்கும் ஒரு மாடர்ன் சிட்டி கைண்ட் ஆஃப் பீப்புளுக்கும் ஒரே டைப் ஆஃப் எஜுகேஷன், ஒரே டைப் ஆஃப் கல்ச்சரல், ஒரே டைப் ஆஃப் பிரைமரி ஃபேக்ட் கிடைச்சிருதான்னு கேட்டா இல்ல. ஸோ த சோசியல் இம்பாக்ட் ஹாஸ் பீன் கிளாசிஃபைட், ஹாஸ் பீன் currently granted by the governments. That's why the government continuously granting that reservation with respect to that categories wise அப்படிங்கிறது தான். ஸோ கண்டிப்பா நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன் ரிசர்வேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்கு. சரிங்களா? எஸ், லெட் மீ டிஸ்கஸ். ஸோ நார்மலா நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் டி நோட்டிஃபைட் அப்படின்னா ஸோ லிஸ்டட் இல்லாத ஒரு கம்யூனல். அப்போ வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 10% பாப்புலேஷன் இன் இந்தியா. ஸோ கம்பேர்ட் டு தட் பாப்புலேஷன் பார்க்கும்போது இருக்காங்க அப்படிங்கிறது தான். அதை பத்தி ரிசர்ச் பண்ணி கொடுக்க ரிப்போர்ட் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா தி ஆந்த்ரோபயாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அண்ட் ஆல்சோ ட்ரைபல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான். ஸோ லைக்வைஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா டிஸ்கஸ் பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் we have get some little bit point with respect to that organization. The point is very simple. ANSI ன்னு சொல்லுவோம். ஸோ அன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ that mean so it's a government-funded research organization established in the year of 1948. So studies the cultural and the biological and also linguistic diversity in India. So its headquarters வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல இருக்குங்க. அப்படி அதே மாதிரி பாத்தீங்கன்னா TRI இல்ல. So that mean TRI are research bodies under that Ministry of Tribal Affairs அப்படிங்கிறது தான். So operating at the state level there are 28 TRI across in India. 28 TRI இந்தியால இருக்கு அப்படிங்கிறது தான் இல்லையா? So now get some clear idea with respect to that Anthropobiological Survey of India na enna. So tribal research institution na என்னன்னு புரிஞ்சிருப்பீங்க இல்லையா? So ANSI and also TRI na என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி இவங்க என்ன டி நோட்டிஃபைட் அண்ட் ஆல்சோ நொமோட்டிக் ரிப்போர்ட் ஏன் ப்ரிப்பேர் பண்றாங்க, அது என்ன காரணம், ஏன் அப்படின்னா என்னங்கிறதையும் தெரிஞ்சிருப்போம் இல்லையா? So because some are covered into that OPC, STC, ST ல cover பண்ணிருக்கோம். But some are not covered. Then what to do, sir? We have to get some research. We have to some data. இல்ல கொஞ்சம் கண்டிப்பா டேட்டா வேணும். இருந்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு அரைவில் வர முடியும். So look like அந்த மாதிரி ஒரு நியூஸ் ஃபேக்ட் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். That's why I'm telling with you this is the most and important fact for UPSC aspirants. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. 2025ல இந்த மெயின்ஸ் கண்டிப்பா இதுல எதிர்பார்க்கலாம் இல்லையா? நான் அது ப்ரீவியஸ் கிளாஸ் ஒரு கிளாஸ் சொன்னேன். ஸோ இதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 100 டைட்டில் சோசியல் இம்பாக்ட் வந்து சோசியல் இம்பாக்ட் அண்ட் இஷ்யூ அண்ட் சொல்யூஷன் நம்ம லிஸ்டட் பண்ணோம் அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் 50 வரைக்கும் நம்ம எய்ம் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த ரிசர்ச்சுக்கு முன்னாடி நமக்கு முதல்ல என்ன தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் we have to know about the syllabus of the UPSC. Yes. Then we have to clearly study about the basic structure of the subject. எக்கனாமி என்னன்னு தெரியாம, பொலிட்டிக்கல் என்னன்னு தெரியாம, ஜியாகிரபிக்கல், ஹிஸ்டாரிக்கல், ஸோ சயின்ஸ் ஃபேக்ட் எதுவுமே இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது. We can't research with respect to the social fact. So that's why. So first syllabus தெரிஞ்சுக்கங்க, then NCERT புக் படிங்க. If you want அப்படின்னா நீங்க அகைன் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் ஆத்தர் புக்கே ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இல்லையா? எஸ், let me discuss again. So next discussion, what about the report says? The report என்ன சொல்லுதுங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா it's find and recommend for the inclusion of 179 T-notified tribes and semi-nomadic tribes in the state list, correcting the categorization of 9 existing community. This is the news fact. What is the report say? This report simple. கிட்டத்தட்ட 268 T-notified community ஃபைன் பண்ணிருக்கோம். அதுல 179 பாத்தீங்க அப்படின்னா so going to into the T notified பண்ணுங்க, semi nomadic tribeல பண்ணுங்க, எதெல்லாம் எங்கெல்லாம் பிரிச்சு பண்ணணுமோ கண்டிப்பா அதை என்ன செய்யணும், ஸ்டேட் லிஸ்ட்ல சேர்க்கணும். பிகாஸ் தி கம்யூனல் அண்டர் தட் ஸ்டேட் லிஸ்ட் நம்ம ஷெட்யூல் நம்பர் 7ல நம்ம ரெஃபர் பண்றோம் இல்லையா, ஜெனரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் சென்ட்ரல் லிஸ்ட். ஸோ கம்யூனல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கும். ஸோ ஈவன் தோ த கேட்டகரைசேஷன் இஸ் ஃபுட் ஃபோர்த் ஆன் பிகாஸ் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது தான். பட் இருந்தாலும் இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஸ்டேட் கவர்மெண்ட், பிகாஸ் தி பீப்புள் டிபெண்டிங் ஆன் தி ஸ்டேட் will come back to that India, they are totally differ.
தமிழ்நாடு ஒரு மாதிரி இருக்கு, ஆந்திரா ஒரு மாதிரி இருக்கு, சத்தீஸ்கர் ஒரு மாதிரி இருக்கு, அஸ்ஸாம் ஒரு மாதிரி இருக்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு மாதிரி இருக்கு. ஸோ இப்போ சென்ட்ரலைஸ்டு அதை பண்றது சாத்தியம் இல்லை. ஒருவேளை இன்னைக்கு இருக்க ஃபேக்ட்ல மாதிரி ஸோ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஸோ ஒன் டே ஒன் டைம் சொன்னது போல இதையும் ஒரு கேட்டகரைஸ் பண்ணிட்டா ஸோ இன் ஃபியூச்சர்ல எதிர்பார்க்கலாம் நிறைய விஷயங்கள். இன்னைக்கு பட்ஜெட்லும் நியூஸ் பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். இஸ் த டே ஆஃப் த ஃபர்ஸ்ட் February 2015. ஸோ த ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ஸோ பாசிட்டிவ்லி அண்ட் ஆல்சோ ரொம்ப சந்தோஷமா ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய சலுகைகளும் நிறைய ரிலாக்ஸேஷன் நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க இல்ல. இதை பத்தி நம்ம ஒரு கிளாஸ் தனியா தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ லெட் வி டிஸ்கஸ் அபவுட் தட். ஸோ அப்போ வந்து இந்த ஸ்டேட் லிஸ்ட்ல வந்து இதை இன்கார்பரேட் பண்ணணும், இதை இன்க்ளூஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட் சேஸ் அபவுட் தட், ரெக்கமெண்டட் பை தட் ஸோ ஆந்த்ரோபயாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அண்ட் ஆல்சோ ட்ரைபல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா புரியும் நான் நினைக்கிறேன். எஸ். ஸோ இந்த ரிப்போர்ட்டை ரீகால் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா particularly some of the impact has been put forth with respect to that Uttar Pradesh and Andhra Pradesh, even in Tamil Nadu and Madhya Pradesh and Rajasthan. நிறைய இடங்கள்ல விளைவுகளை வந்து இங்க இந்த ஸ்டேட்ல தான் நிறைய வந்து இன்கார்பரேட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. சில நேரங்கள் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆல்ட்ரேஷன் ஆர் கேட்டகரைசேஷன் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணலாம் இல்லையா, அல்லது இன்க்ளூஷன் ஆர் எக்ஸ்க்ளூஷன், சேர்க்கணும் அல்லது எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இல்ல. சோ இதுதான் ப்ரொசீஜர். அப்போ இந்த ரிப்போர்ட் என்ன என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, so the report says that some of the denotified and also so nomadic tribal list should be inclusion into that state list அப்படிங்கிற ஸ்டேட் லிஸ்ட் ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு தட் யூனியன் டெரிட்டரி லிஸ்ட் அப்படிங்கிறது தான். இவ்வளவுதான் ஃபைண்டிங். எஸ், சரி சொல்லியாச்சு, என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு, எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சாச்சு இல்லையா. இது என்ன ப்ரொசீஜருங்க? இது முதல்வன் படம் பார்த்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பழைய ரகுரன் சார் ஒரு டைலாக் ஒன்று இருக்கும், என்ன அப்படி பாத்தீங்கன்னா எதுவுமே எடுத்தோமா கௌத்தமான எதையுமே செஞ்சிட முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ கான்ஸ்டியூஷனலி பாத்தீங்க அப்படின்னா சரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எவ்ரி ஃபேக்ட் ஹேவ் ப்ரொசீஜர் and every procedure has some constitutional fact and every constitutional fact has some ethics and every ethics have some exemption. இது நான் உங்களுக்கு போன கிளாஸே சொல்லியிருக்கேன். என்ன சிம்பிளா சொல்லியிருப்போம் என்னன்னா ஸோ ரூல் மேக் ஏ ரோல் அண்ட் ரோல் ஹேஸ் சம் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது தான் இல்லையா. நிறைய கேரக்டர்கள் கான்ஸ்டியூஷன் பொருந்தும். நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எஸ், லெட் மீ டிஸ்கஸ். ஸோ ஒருவேளை இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறவங்களா இருந்தா யூபிஎஸ்சி பத்தி என்னன்னு தெரியாம பாக்குறவங்களா இருந்தா உங்களுக்கு ரொம்ப புதிது போல தெரியும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அது பார்க்க பார்க்க என்ன செஞ்சிடும் பழகிறோம். ஒண்ணு இல்ல, சப்ஜெக்டிவ் நியூஸையும் நம்ம என்ன செய்யறோம் மிக்ஸ்டு ஃபேக்ட்ல நம்ம இந்த கிளாஸஸ் கொண்டு போறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், கொஞ்சம் தொடர்ந்து கவனிங்க. எஸ், லெட் மீ டிஸ்கஸ் வாட் இஸ் தி ப்ரொசீஜர். இப்ப தெரிஞ்சுக்கிட்டாச்சு டிநோட்டிஃபைடு என்ன, என்ன நமோடிக்னா என்ன, என்ன ரிசர்ச் சேஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சோ அப்போ எப்படி இது இன்க்ளூஷன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லியாச்சுங்க. 10% கிட்டத்தட்ட 14 லட்சம் பேர் வந்து வந்து அவுட் ஆஃப்ல இருக்காங்க அப்படின்னா சோ அவங்களை எப்படி இன்க்ளூட் பண்ற ப்ரொசீஜர் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. த மஸ்ட். எஸ், த ப்ரொபோசல் ஆஃப் தட் இனிஷியேஷன் ஆஃப் தட் ஸ்டேட் லிஸ்ட் or Union Territory list, proposal communal. What is the structure means? So first of all, so the proposal should be initiated by the state government or Union Territory with respect to that of எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறாங்களோ எந்த எந்த ஸ்டேட்ல இப்ப என்ன டிநோட்டிஃபைட் ஆர் நமோடிக் வந்து ட்ரைபல் கம்யூனல வந்து அல்லது என்ன ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி லிஸ்ட்ல சேர்க்கிறாங்களோ வித் ரெஸ்பெக்ட் டு த ஸ்டேட் ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு தட் யூனியன் டெரிட்டரி so has to initiate that proposal first. At the same time, so it should be supported by that Registrar General of so India, the RGI ன்னு சொல்லுவாங்க. Registrar General of India have to support it and recognize it பண்ணனும். ஆமாங்க இந்த proposal correct தான், இத பண்ணிக்கலாம்னு சொல்லணும். With the subsequent support of that National Commission for Backward Class and National Commission for Scheduled Caste and National Commission for Scheduled Tribe. This is a fact. இதை என்ன சொன்னல எடுத்துமா கௌத்தமா எல்லாமே பண்ணிட முடியாது. எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. முதல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் யூனியன் டெரிட்டரி ப்ரொபோசல் கொடுக்கணும். அந்த ப்ரொபோசல் should be so supported with that RGI with the subsequent support of that NCPC and NCSC and NCST, National Commission for Backward Class and National Commission for Scheduled Caste and National Commission for Scheduled Tribe அப்படிங்கிறது தான். சரிங்க சார், எல்லாம் கொடுத்தாச்சு, இப்போ வந்து ப்ரொபோசல் கொடுத்தாச்சு, எல்லாம் அப்ரூவல் கொடுத்தாச்சு. then what is next அப்படின்னா எப்படி ஒரு மூவி எடுத்தோடனே சென்சார் போட்டு அனுப்புறோம்ல அது மாதிரி பாத்தீங்கன்னா the next proposal is to be scrutinized by the Department of Ministry of Social and Justice and Empowerment. The Ministry of Social Justice and Empowerment should be scrutinized. அதெல்லாம் சரியா இருக்கா, பண்ணலாமா, இதெல்லாம் சரிதானா இல்ல இது என்ன அப்படின்னா இது என்ன பாத்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்ப நார்மலா இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஓபிசி வந்து நம்ம ஷெட்யூல் ட்ரைப்ல கொடுத்து நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்துட முடியாது. ஷெட்யூல் ட்ரைப்ல கூடிய ஒருத்தர் வந்து ஓபிசில கொடுத்த ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்காத அளவுக்கு நம்ம பண்ணிடவும் கூடாது. பிகாஸ் தேர் கோயிங் டு அஃபெக்ட் தேர் சோசியல் லைஃப். இங்க எல்லாமே மாறிடும், தலையிலாக்க மாறிடும் இல்ல.
ஸோ அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்ட் அப்படிங்கிறதுனால தான். ஸோ the proposal is scrutinized by the Ministry of Social Justice and also Empowerment. So this fact is most relevant அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம ப்ரொசீஜர் தெரிஞ்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்க? தென் ப்ரொசீஜர் லிஃப்டட் இன்டு தட் பார்லிமெண்ட். என்னங்க இன்னும் போய்கிட்டே இருக்குங்க. முதல் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லணும். ஸ்டேட் கவர்மெண்ட் should be support of that RGI. It should be subsequent support of that national commission with respect to their communities. And also the proposal should be scrutinized by the department of the Ministry of Social Justice and also Empowerment. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் the next procedure vested into that parliament. ஏன் இந்த ரிசர்வேஷன் சொல்றோம் அப்படின்னா இந்த இப்போ இந்த பார்லிமெண்ட் கொடுக்குறோம். ஸோ இதை டிஸ்கஸ் பண்ணிடலாம். பார்லிமெண்ட் அப்படின்னா என்ன? நார்மலா பார்லிமெண்ட் போயிட்டுனாலே ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் 6 எதை பொறுத்த வரைக்கும் இந்த ஆல்ட்ரேஷன் அண்ட் ஆல்சோ இன்கார்பரேஷன் ஆர் கேட்டகரைசேஷன் அண்ட் ஆல்சோ இன்க்ளூஷன் ஆர் ஒமிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஷுட் பி நீடட் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வேணா கண்டிப்பா அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் யார் தான் கிரியேட் பண்ண முடியும்? The parliament has the authority person to create or make any kind of law or more modification with respect to the constitution or subsequent act அப்படிங்கிறது தான். So the constitutional amendment bill should be introduced in parliament. So formalizing the proposed changes into the communal. இப்ப நார்மலா சொல்றோம். இப்ப இவங்க சொல்றா 179 இருக்குங்க, அது ஒரு 26 இருக்குங்க, இது ஒரு 12 இருக்குங்க. இதெல்லாம் டீநோட்டிஃபைட் கம்யூனலா இருக்குது. டீநோட்டிஃபைட் வந்து என்னெல்லாம் ஓபிசி ஆர் எஸ்சி எஸ்டி ஆர் இதுல என்ன ட்ரைப்ல அவங்க சேர்க்கணுமோ அதை கரெக்டா இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்றோம். அதை பொறுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ப்ரொபோசல் கொடுக்கு. ஆர்கனைசேஷன் ரிசர்ச் வந்து என்ன பண்றாங்க, அவங்க ஒரு சப்மிஷன் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ரெகக்னைசேஷன்ஸ் வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணணும் வித் நேஷனல் கமிஷனோட பண்றாங்க. அதுக்கு அதை பேஸ் பண்ணி தான் பார்லிமெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் இன்ட்ரோ பண்றாங்க. பட் த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் should be passed in that special majority of the parliament. இப்ப நார்மலா ஏகமனதா ஒரு அனானிமஸா ஒரு மணி பில் மாதிரிலாம் ஒரு பில்ல பாஸ் பண்ணிட முடியாது. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஹியர் வி ஹாவ் டு another discussion with respect to that special majority. இப்போ ஒரு பில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டி, அப்ஜெக்டிவ் மெஜாரிட்டி அண்ட் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருக்கும். ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னா சிறப்பு பெரும்பான்மை. இந்த மெஜாரிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் ப்ரீவியஸா ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருக்கேன் யூடியூப்ல. முடிஞ்ச இந்த டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்றேன், நீங்களும் யூடியூப்ல தேடி பாருங்க. ஸோ கான்ஸ்டியூஷனல் மெஜாரிட்டி ஆர் சிம்பிள் எஃபெக்டிவ் ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் பெனவலண்ட் அகாடமின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்ல கொஞ்சம் கிடைக்கும். அதை கொஞ்சம் கண்டிப்பா பாருங்க. கிட்டத்தட்ட அதுவே ஒரு கிளாஸா போயிருப்போம். ஒரு ப்ரீவியஸா ஒரு கிளாஸை டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன? நிறைய மெஜாரிட்டி 4 டைப் ஆஃப் மெஜாரிட்டி பார்க்குறோம். வித் ரெஸ்பெக்ட் டு த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல பொறுத்த வரைக்கும் the bill required the special majority. Very simple. ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்னன்னா ஸோ இப்போ ஓவரால் ஸ்ட்ரென்த்தை நம்ம கால்குலேட் பண்ணணும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் 2/3 மொத்த இதுல 2/3 பங்கு வந்திருக்கணும் அப்படிங்கிறது தான். சம் ஸ்பெசிபிக் கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன கண்டிஷன் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நார்மலா பாத்தீங்க இது சிறப்பு பெரும்பான்மை தமிழ்ல சொல்லுவாங்க ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னா. இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா லோக்சபா பொறுத்த வரைக்கும் 543 சீட்ஸ் இருக்கு. 543 சீட்ஸ் இருக்கு. 543 சீட்ஸ் பாத்தீங்கன்னா இதுல வந்து 2/3 நம்ம பார்க்கணும் இல்லையா? சோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து எனக்கு ஒரு 3 பேர் வரல, ஏதாவது 3 சீட் வேகண்டா இருக்கு அப்படின்னா அந்த பிரசன்ட் ஆஃப் த சீட்டை தான் கவுண்ட் பண்ணுவாங்க. 543 கவுண்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ ஒரு 3 பேர் வரல அப்படின்னா 540க்கு 2/3 பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் நியர் அபவுட் 360 வரும். ஏன்னா 540க்கு 3% போட்டீங்க, 3 ரேஷியோ போட்டீங்கன்னா 180 இல்லையா? சோ அப்போ 360 வரும். 360. அப்போ இந்த ஓட்டிங் செஷன்ல வந்து 360 பேருக்கு மேல அது வாக்களித்திருந்தாங்கன்னா இந்த கம்யூனல் வந்து இந்த கேட்டகரி லிஸ்ட்ல அப்லோட் ஆகலாம், லிஸ்ட் இன்க்ளூஷன் பண்ணலாம் ஆர் கேட்டகரைஸ் பண்ணலாம்னு பெர்மிட் பண்ணாங்க அப்படின்னா இட் ஷுட் பி அக்செப்டட். தட்ஸ் வை தி ஸ்பெஷல் மெஜாரிட்டி நீடட் 2/3 ஆஃப் த ஸ்ட்ரென்த் while compared to the total presented members into that house with respect to that Lok Sabha or with respect Rajya Sabha. ரெண்டு தனித்தனி தான். ஒருவேளை ஜாயிண்ட் சிட்டிங் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. ஜாயிண்ட் சிட்டிங் போட்டாலும் number of the members who are present, that's only calculated, not the over strength. It is not going to calculated. ஏன்னா சில இடங்கள்ல ஒரு எம்பி வந்து சில பேர் இறந்துருக்காங்க, சில பேர் வேக்கண்ட் ஆயிருக்கு. அப்போ வந்து நம்பர் ஆஃப் சீட் 543 கால்குலேட் பண்ண போறதுல நம்பர் ஆஃப் பர்சன் மட்டும் தான் கால்குலேட் பண்றாங்க இல்லையா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒன் மோர் கண்டிஷன் இஸ் தட் ஆர்டர் அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்ம சொல்றோம் இல்லையா 360 சொல்றோம் இல்லையா, ஒரு 540 பேர் பிரசன்ட் ஆயிருந்தாங்கன்னா 2/3 வந்து 360 மெம்பர்ஸ் இருக்கணும் சார் நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த மெம்பர்ஸ் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஓவரால் தி சீட் ஓவரால் தி சைஸ் அண்ட் தி சீட் ஆஃப் தட் லோக்சபா. ஸோ 543ல கிட்டத்தட்ட 50% இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ 543யோட எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா இப்போ 360 இதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா 543 சொல்றோம் 540க்கு 3 பேர் வரலன்னு சொல்லிட்டோம். 540க்கு 2/3% பார்த்தா 2/3 ரேஷியோ பாத்தீங்கன்னா
பர்சன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 360 மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லியாச்சு. இது ஒரு கைண்ட். இன்னொரு கண்டிஷன் என்ன ஆட் பண்ண சொல்றாங்க பாத்தீங்கன்னா 50% மினிமமா ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கணும். அப்படி என்ன மினிமம் ஸ்ட்ரென்த் அப்படின்னா இந்த 360 நம்ம சொல்றோம் இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட 50% ஆஃப் ஸ்ட்ரென்த்ல ஓவரால் ஸ்ட்ரென்த் கம்பேர் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஒருவேளை அன்னைக்கு லோக்சபால வந்து நிறைய எம்பி லீவ் போட்டாங்க, வரல, வெக்கேஷன் லீவ் போயிட்டாங்க, இல்ல உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு வரலன்னு பாத்தீங்களே, கிட்டத்தட்ட அன்னைக்கு ஒரு 400 பேர் தான் வந்திருக்காங்க அப்படின்னா 400 பேர் கிட்டத்தட்ட 2/3 பாத்தீங்கன்னா 266 தான் வரும், 266 தான் வரும். அப்ப 266 பேரை வச்சு என்ன செய்ய முடியாது, ஒரு பில்ல பாஸ் பண்ண முடியாது. ஒருவேளை 40 பேர் வராம இந்த 500 பேர் இருந்தாங்கன்னா இட்ஸ் எக்ஸிட் த லிமிட் ஆஃப் தி 271. அதனாலதான் 50 ஸ்ட்ரென்த் நம்ம சொல்றோம். 543க்கு 50% பாத்தீங்க அப்படின்னா இஸ் லைக்வைஸ் 271. சோ அப்ப 271 ஆர் மோர் தென் அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டில இந்த பில் பாஸ் பண்ணிக்கலாம். சோ ஸ்பெஷல் மெஜாரிட்டில பில் பாஸ் பண்றதுக்கு ஓவரால் ஸ்ட்ரென்த் வந்து இஸ் மோர் தென் 50%, லைக்வைஸ் 271க்கு மேல இருக்கணும் அப்படிங்கிறது தான். அட் தி சேம் டைம் பிரசன்ட கம்பேர் பண்ணும்போது 2/3 ஆஃப் ஸ்ட்ரென்த் அவங்க ரேஷியோ இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்படி ஒரு பில் பாஸ் பண்ணாத என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி. இப்படி ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் பாஸ் பண்ணா மட்டும்தான் ஒரு கம்யூனல் லிஸ்ட், ஒரு டீநோட்டிஃபைடு கம்யூனல் வந்து ஒரு கம்யூனல் கேட்டகரிக்குள்ள கொண்டு வரவோ, அல்லது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரிஸ் ஆஃப் தட் கம்யூனல் வந்து ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு கம்யூனல் கேட்டகரிக்கு மாத்துறதுக்கோ நமக்கு என்ன பண்ண முடியும் ஆதரவு இட்ஸ் நாட் ஹேப்பன் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் பில் பாஸ் பண்ணி ஸ்பெஷல் மெஜர்ல பில் பாஸ் பண்ணி முடிச்சுட்டா நார்மல் பில் ப்ரொசீட் போல த பிரசிடென்ட் அசன் கிராண்ட்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி எனக்டட் ஆயிரும் அப்படிங்கிறது. திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தட் ப்ரொசீஜர். ஐ ஹோப் தட் யூ கேன் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தட். முதல்ல என்னன்னா தெரிஞ்சிருப்பீங்க, இந்த வடிவில் சொன்னது போல என்னமாங்க சத்தம் கேட்டது போல என்ன ஃபேக்ட். ஸோ வாட் அபவுட் தட் ஆர்கனைசேஷன் ஆஃப் தி ஆந்த்ரோபயாலஜிக்கல் ஸோ சர்வேல் ஆஃப் இந்தியா அண்ட் ட்ரைபல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்க, அதை டீநோட்டிஃபைட் அண்ட் ஸோ டீநோட்டிஃபைட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமோதிக் டைப்னா என்ன, எப்படி இந்த கம்யூனல் கேட்டகரிஸ் வந்து ஃபில்டர் பண்றாங்க, வாட் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் தட் இனிஷியேஷன் ஆஃப் தட் ஆர் இன்க்ளூஷன் ஆர் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் த கம்யூனிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு த கேட்டகரி ஆஃப் எஸ்சி எஸ்டி அண்ட் ஓபிசி அப்படிங்கிறது தான். எஸ், சிம்பிள், இவ்வளவுதான் சப்ஜெக்ட்டுங்க. இது அழகா வந்து இப்போ வந்து நம்ம கரண்ட் ஃபேக்ட்ஸை வச்சு அழகா டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம். லெட் மீ டிஸ்கஸ் அபவுட் த சப்ஜெக்ட் ஃபேக்ட். எப்படி சார் சப்ஜெக்ட் ஃபேக்ட் டிஸ்கஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட் இஸ் த வியூ ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனல் வியூ. நான் எல்லாமே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்தியன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டிடியூஷனோட வாட் எவர் த ப்ரொசீஜர் ஆர் ஜியோகிராபிக்கலா இருக்கட்டும், ஆர் ஹிஸ்டாரிக்கலா இருக்கட்டும், எக்கனாமிக்கல் டேர்மா இருக்கட்டும், இந்த பேசிக் எங்க இருந்து பார்த்தா அது கான்ஸ்டிடியூஷனா மட்டும்தாங்க இருக்கும். வித்தவுட் கான்ஸ்டிடியூஷன் வி கேனாட் மூவ் இன் சிங்கிள் சைட். ஒரு இடம் கூட மூவ் பண்ண முடியாது. இந்த பிக் பாஸ் சொல்றது போல எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. எல்லா இடம் கான்ஸ்டிடியூஷன் அழகா வந்து பில் பண்ணிருப்பாங்க. எல்லா டோர்ஸ் ஹாஸ் பீன், எல்லா நுழைவாயிலுக்குமே அழகான ஒரு சிவிலைசேஷன். ஒரு வீட்டில் நம்ம இந்தியா மாதிரி நாட்டில் இருக்கிறோம் அப்படின்னா இஸ் ஆல் ப்ரொடெக்டட் இன் டு த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது தான் இல்லையா. எஸ், அதை நம்ம சொல்றது ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கலாம். ஏன்னா இதோட பெனிஃபிட்ஸ் வந்து டாக்டர் அம்பேத்கர் தான் ரீச் ஆகும் அப்படிங்கிறது. இதுக்கு இந்நேரத்தில் அந்த பேரை நம்ம சொல்றோம் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு த ரிசர்வேஷன் அப்படின்னா அவர் இல்லாம இல்ல அப்படிங்கிறது தான். அட் தி சேம் டைம் 2014 2015 இதை நினைவூட்டும் வகையில கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ ஓபிசி எஸ்சி எஸ்சி நிறைய ரிசர்வேஷன் இருக்கு ஸ்கூல் அண்ட் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல. பட் டீநோட்டிஃபைடு கம்மல் 10% இருக்காங்களே அவங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால 2014 and 15 கவர்மெண்ட் ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க. டாக்டர் அம்பேத்கர் ப்ரீ மெட்ரிக் அண்ட் ஆல்சோ போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் ஃபார் த டீநோட்டிஃபைட் ட்ரைபல்ஸ். அதுல யாரெல்லாம் வராம இருக்காங்களோ அவங்க இந்த ஸ்கீமை அவைல் பண்ணி எஜுகேஷன் ஸ்கீமை கொஞ்சம் எனாக்ட் பண்ணி இதுக்கும் சம் ப்ரொசீஜர் இருக்கு அப்படிங்கிறது தான். சரியா? இப்போ நம்மளாம் ஒரு கம்யூனல் இருந்து ஒரு சார்ஜ் சென்டர்ல வாங்குறோம், வாங்கிட்டு எஜுகேஷன்ல படிக்கிறோம், அப்புறம் அதே கம்யூனல வச்சு வேலைக்கு அப்ளை பண்றோம், அந்த ரிசர்வேஷன் கோட்டால வேலை வாங்குறோம். இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அவங்கள பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால சோ கண்டிப்பா இட் ஷுட் பி தி லிஸ்ட் ஷுட் பி பெஸ்டட் இன்டு தட் கேட்டகரி. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இதுல கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். அப்படி கொண்டு வரணும்னா ரொம்ப நியாயமான ரொம்ப கரெக்டான விஷயமா அது இருக்கணும் அப்படிங்கிறது தான் இல்லையா. எஸ், லெட் மீ டிஸ்கஸ். ஸோ இந்த வீடியோ எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஓரளவு ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கேன். கண்டிப்பா மறந்துடாம அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி யூடியூப் லிங்க் இன்னொரு வீடியோ இருக்கு, அதையும் பார்த்துருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி ஒன்று கொடுத்துருப்பேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்வேஷன் என்ன, ஸ்டேட் கவர்மெண்ட் ரிசர்வேஷன் என்னங்கிறத தெளிவுபடுத்திருப்பேன். அதையும் கொஞ்சம் பார்த்து இதையும் பார்த்தீங்க அப்படின்னா சம் கிளியர் ஐடியா அபவுட் தட் ஃபேக்ட் அப்படிங்கிறது தான். எஸ், லெட் மீ டிஸ்கஸ் அபவுட் த கான்ஸ்டிடியூஷனல் வியூ. கான்ஸ்டிடியூஷனல் வியூவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷிங் நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணணும் அப்படின்னா டு சேஃப்கார்ட் தட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஷெட்யூல் காஸ்ட்காக ஆர்டிகல் 338 எம்பவர் பண்ணுதுங்க. ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம், சேர்மன் இருப்பாங்க, மெம்பர் இருப்பாங்க, ஒரு ப்ரொபோசல்ஸ் எல்லாமே அங்க அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேவையான ரெக்கமெண்டேஷன் லிஸ்ட் அப்டேட் பண்றாங்க. நம்ம அங்க சொல்றோம் இல்லையா, இட் ஷுட் பி ஸ்க்ரூட்டினைஸ்ட் பை தட் அண்ட் சப்போர்ட்டட் பை தட் நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி அண்ட் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி அண்ட் நேஷனல் கமிஷன் ஃபார்
எஸ்டி அப்படிங்கிறது தான் இல்லையா. ஸோ அப்போ ஆர்டிகல் 338 வந்து எஸ்டாப்ளிஷ் ஃபார் வித் ரெஸ்பெக்ட் நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட், ஆர்டிகல் 338A வித் ரெஸ்பெக்ட் டு த நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் ட்ரைப், ஆர்டிகல் 338B வித் ரெஸ்பெக்ட் டு த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் அப்படிங்கிறது தான். ஸோ ஆர்டிகல் 338 மறந்துடாதீங்க. இட்ஸ் ஆல் வெஸ்டட், இஸ் ஆல் வெஸ்டட், ஐம் சாரி, இட்ஸ் ஆல் empowering that empowering the government for forming that national commission with respect to that community அப்படிங்கிறது தான் பர்டிகுலரா. ஸோ என்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நேஷனல் கமிஷன் பேக்வர்ட் கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் 102 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2018 நம்ம ரெஃபர் பண்ணலாம் இல்லையா. அதுபடி அவங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆர்டிகல் நம்பர் 338 இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை வே ஆஃப் தட் 102 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இன் இயர் ஆஃப் 2018 அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சிம்பிள் ஃபேக்ட். இந்த ஃபேக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சில வந்து ரொம்ப பெருசா நம்ம ஒரு மானியத்தை இணைப்பு எழுதுற ஒரு குவாட் பண்ணி எழுதுறோம், அது மாதிரி பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி எஸ்எஸ்சி அண்ட் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மாதிரி எக்ஸாம் யாராவது படிச்சீங்க அப்படின்னா சிம்பிள் ஃபேக்டாக உங்களுக்கு ரொம்ப அழகா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாட் இஸ் அமெண்ட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தட் பேக்வர்ட் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு 102 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இயர் ஆஃப் 2018 அப்படிங்கிறது தான் இல்லையா. சரிங்க, இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஏன் அந்த நேஷனல் கமிஷன் ஃபார்ம் பண்ணணும், அதுக்கான கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எப்போதுமே சோ இதோட எல்லா அதிகாரமும் the power should be vested with the president with respect to that specific specifying the communal. இதுல போய் இருக்கணும் அப்படிங்கிற பவரை நம்ம யாருக்கு தான் கொடுக்குறோம் அப்படின்னா the honorable president of India, because article number 340 clearly says that the authorize the president to appoint a commission for investigating backward classes and recommending welfare measures. இன்னும் வேணுமாங்கிற முடிவு அவங்களுக்கு எதுக்கு அவங்க அதிகாரம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்டிகல் நம்பர் 341. So it's also empower the president the particular to specify that scheduled caste for any state or union territory. எந்த ஒரு ஸ்டேட்லயோ அல்லது ஒரு மாநில ஒரு யூனியன் டெரிட்டரியில ஸோ ஒரு ஷெட்யூல் காஸ்ட் ஸ்பெசிஃபிக் இந்த நேம் தான் ஸ்பெசிஃபிக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அது பிரசிடென்ட்டுக்கு தான் அந்த பவர் இருக்கு. அதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு த ஷெட்யூல் காஸ்ட் ஆர்டிகல் நம்பர் 342 it also empower the president to specify the scheduled tribe for any state or union territory அப்படிங்கிறது தான். These are related constitutional view. And my next point is that what is the constitutional provision under that fundamental rights in part number 3. So இதெல்லாம் எங்க இருந்து தான் முதல்ல ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா பார்ட் நம்பர் 3ல இருந்து. ஆல்ரெடி நான் வந்து ஸோ இன்னொரு வீடியோ கொடுக்கும்போது கூட எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அந்த வீடியோ லிங்க் கூட முடிஞ்சா நான் ஷேர் பண்றேன். அது பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 16 சப் கிளாஸ் 4 பொறுத்து நம்ம ஒரு கிளாஸஸ் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ப்ரீவியஸ் ரொம்ப நாள் ஆச்சு நான் பண்ணி. ஸோ முடிஞ்சா அதை டிஸ்கஸ் பண்றேன். லெட் வி டிஸ்கஸ் தட் பிரைமரி கான்ஸ்டியூஷனல் வியூ என்னன்னு பாத்தீங்கன்னா அடிப்படையில் என்ன இருக்குங்க. ஸோ இதெல்லாம் மாத்துறதுக்கு இதெல்லாம் சேஞ்ச் பண்றதுக்கு இல்லையா. ஸோ ஆர்டிகல் நம்பர் 17 நம்ம எல்லாருக்குமே தெரியும், அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறது தான். ஆர்டிகல் நம்பர் 15 சப் கிளாஸ் 4 so permit that special provision with respect to that educational institution அப்படிங்கிறது தான் இல்லையா. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்டிகல் நம்பர் 16 சப் கிளாஸ் 4 அதைத்தான் எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். ப்ரொவைட் ஃபார் தி ரிசர்வேஷன் இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் நம்பர் 16 சப் கிளாஸ் 4. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்டிகல் நம்பர் 23 நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ் டிஸ்ட்ராய்மெண்ட் ஆஃப் தட் போஸ்ட் லேபர். சோ ஸ்லேவரி சிஸ்டம் எல்லாமே இருக்கு, அடிமை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். தீஸ் ஆர் சம் பிரைமரி கான்ஸ்டியூஷனல் ஃபண்டமெண்டல் ரைட் இன்டு தட் கான்ஸ்டிடியூஷன். சோ the categorization has been classified into that article number 340, 341 and 342. At the same time, the National Commission has been categorized by under that article number 338 and subclass of 338 subclass A and 338 subclass B அப்படிங்கிறது தான். So இப்போ கான்ஸ்டிடியூஷனல் வியூ ஓரளவு கிளியரா புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா. எஸ், Then we discuss about that reservation. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 69% ரிசர்வேஷன்ஸ் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 49.5%. ஸோ எக்ஸப்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 10% நம்ம சொல்றோம் இல்லையா. இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிளா 2 லைன்ல முடிச்சிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி டீடைலா ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன், முடிஞ்சு அதை கண்டிப்பா எடுத்து தேடி படிச்சு பாருங்க. ஸோ ரிசர்வேஷன் சிஸ்டம் இன் இந்தியான்னு டைட்டில் போட்டிருப்பேன். ரிசர்வேஷன் சிஸ்டம் இன் இந்தியா பெனவலண்ட் அக்ரிமெண்ட் தேடினா உங்களுக்கு கிடைக்கும் இல்ல. சரிங்க, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா they are maintained the 3 category. So normally scheduled caste, scheduled tribe சொல்றோம், scheduled caste சொல்றோம், OPC சொல்றோம். இப்போ scheduled tribe பொறுத்த வரைக்கும் 7.5%, scheduled caste பொறுத்த வரைக்கும் 15% and OPC பொறுத்த வரைக்கும் 27%. So ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா so 49.5%. பட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 10 ஆட் பண்ணீங்க அப்படின்னா so 59.5% வரும். ரெஸ்ட் ஆஃப் வந்து ஜெனரல் கோட்டான்னு சொல்றோம். இது வந்து என்னன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கூடிய ரிசர்வேஷன். இதுவே ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரிசர்வேஷன். The state government reservation is totally differ from state by state. அது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். எப்படி இந்த கம்யூனல் லிஸ்ட் எல்லாம் வந்து இப்போ நம்ம ஒரு கம்யூனல வந்து இங்க ஒரு லிஸ்ட்ல வச்சிருப்போம், அது இன்னொரு ஸ்டேட்ல வேற லிஸ்ட்ல இருப்பாங்க. இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த வெல்ஃபேர் ஆஃப் தட் கம்யூனல். இது ஒண்ணும் இல்லைங்க. ஸோ
பேசிக்கா கீழே இருக்கிறவங்கள மேல கொண்டு வர எந்த கம்யூனலா இருந்தாலும் சரிதான். அதுக்குதான் கவர்மெண்ட் வந்து தெளிவான பிளான் பண்ணி எல்லாரையும் மேல கொண்டு வர ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறது தான். சரியா? சரிங்க. எல்லாரும் இல்ல, யாரெல்லாம் ஸ்ட்ரகிள் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே தான். ஸோ பிகாஸ் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்கும்போது நான் சொன்னேன் ஏன் ரிசர்வேஷன் வேணுங்கிறத தெளிவுபடுத்தினேன் இல்லையா? சரிங்க. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஷெட்யூல் ட்ரைபுக்கு நம்ம 1% பண்றோம். இதே மேகாலயால அப்படி பண்ண முடியாது. ஸோ அஸ்ஸாம்ல அப்படி பண்ண முடியாது. பிகாஸ் தமிழ்நாடு வந்து ட்ரைபல் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால, ரொம்பவே கம்மியா இருக்கிறதுனால கம்பேர்ட் டு பாப்புலேஷன் இல்லையா? ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஷெட்யூல் ட்ரைப்ல 1% பண்றோம். ஷெட்யூல் காஸ்ட்ல வந்து 18% நம்ம தமிழ்நாடு ரிசர்வேஷன் அலாட் பண்றோம். 18%ல வந்து அருந்ததியர் அப்படின்னு சொல்லி 3% போகுது. ரெஸ்ட் ஆஃப் ஷெட்யூல் காஸ்ட் 15%. ஸோ கிட்டத்தட்ட அவங்களுக்கு 18% இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நாங்க ஓபிசின்னு சொல்லி 27% கொடுக்குறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. பட் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓபிசி வந்து கிட்டத்தட்ட 50%. அது எப்படி கிளாசிஃபைட் பண்றாங்க அப்படின்னா இட் வாஸ் எம்பிசி ஆர் டி நோட்டிஃபைடு டிஎன்சின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ எம்பிசி வந்து 20% கொடுத்துறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிசிஆ இருந்தா 26.5 26.5. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிசி முஸ்லீமா இருந்தா 3.5%. ஓவரால் பாத்தீங்க அப்படின்னா இஸ் நியர் அபவுட் 50% வரும். ஸோ ஓவரால் 10 கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஷெட்யூல் ட்ரைப் அண்ட் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் எம்பிசி அண்ட் பிசி முஸ்லீம் பிசி பாத்தீங்கன்னா 69% வரும். என்னங்க தமிழ் இப்போ லீகல் ப்ரொவிஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 16 சப்ளாஸ் 4 கிளியர்லி எக்ஸ்பிளைன் தி ரிசர்வேஷன் லிமிட் நாட் எக்ஸீட் 50%. 50% மேல அது போக கூடாதுன்னு அப்படிங்கிற கண்டிஷன்ஸே இருக்கு. ஆனா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அட் பிரசன்ட் 69% இருக்கு. அது என்ன ஒரு ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு நன்மைன்னு பாத்தீங்கன்னா 1993 1993 வந்து தமிழ்நாடு பேக்வர்ட் காஸ்ட் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் பில் ஹஸ் பீன் பாஸ்ட் by the state legislature and it was vested into that ninth schedule of the constitution. So at the time of 1993 ninth schedule எடுத்து வச்சாச்சு. அது ஏன் சார் அப்படின்னா because the ninth schedule it ensure that it cannot be so contested any court. அதை எடுத்து போய் வாதாட முடியாது. அது ஒரு பிரைமரி ஃபேக்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கணுங்க. தமிழ்நாடுனா அது உண்டுங்க அப்படின்னு கொடுக்கணும். அந்த இடத்துல விடி வச்சாச்சு. நைன்த் ஷெட்யூல்ல வச்சாச்சு. எல்லா ஸ்டேட்டுக்கு இருக்கான்னு கேட்டா எல்லா ஸ்டேட்டுக்கு இல்ல. இப்ப லைக்வைஸ் பாத்தீங்கன்னா ஒடிசாவா இருக்கட்டும், சத்தீஸ்கரா இருக்கட்டும், அதே மாதிரி மகாராஷ்டிராலாம் தமிழ்நாடுக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்களே எங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க 50% மேல இன்னும் சில கம்யூனிட்டி கொடுங்கன்னு சொல்லி நிறைய ரிசர்வேஷன் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு 9th ஷெட்யூல்ல கொடுக்கக்கூடிய போஸ்டிங் நிறைய மாறிடுச்சு. இன்னைக்கு நிறைய இருக்கு, நிறைய ப்ரொசீடிங்ஸ் இருக்கு. அது சாத்தியம் வருமானு தெரியல. ஆனா பிரசன்ட்ல தமிழ்நாடுக்கு வந்து 69% இருக்கு. இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தட் 9th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பிகாஸ் இட் கேனாட் பி கண்டஸ்டட் பை எனி கோர்ட் அப்படிங்கிறது தான். ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா 50% தான் நம்ம இருக்கணும்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஃபேக்ட் ஆஃப் த ரிசர்வேஷன். எஸ், இந்த ஃபைண்டிங் த கிளாஸஸ் இது வரைக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கு நான் உங்களுக்கு நினைக்கிறேன் இல்ல? ஜஸ்ட் ரீகால் பண்ணணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன டிஸ்கஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன நியூஸ் டிஸ்கஸ் பண்ணேன். ரெஸ்ட் ஆஃப் தட் வாட் ஆர் தட் ஆர்கனைசேஷன் ஆஃப் தட்னு சொன்னேன். அன்சி அண்ட் ஆல்சோ டிஆர்ஐ சொன்னேன். அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னேன். அந்த ரிப்போர்ட் யாரை பத்திங்கிறத தெளிவுபடுத்தினேன் இல்லையா? ஸோ டி நோட்டிஃபைட் அண்ட் டெமோட்டிக்னா யாரு, அவங்க என்னன்னு சொல்லி சொன்னோம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா எவ்வளவு பாப்புலேஷன் இருக்காங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த ரிப்போர்ட்ல ப்ரொசீஜரை எப்படி அவங்க இந்த கம்யூனிட்டிக்குள்ள அவங்க என்ன எப்படி கொண்டு வரதுக்கு என்னென்ன ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம். பார்லிமெண்ட்ல என்ன ப்ரொசீடிங் இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ பர்டிகுலரா ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணோம். வித் ரெஸ்பெக்ட் டு தட் டிஸ்கஸ் பண்ணா கான்ஸ்டிடியூஷனல் வியூ என்னன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? சோ ஃபைண்டிங் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஆர்டிகல் 16 சப்ளாஸ் 4 படி எப்படி தமிழ்நாடுக்கு வந்து எக்ஸீட் ஆஃப் 50% மேல இருக்கு, அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்னங்கிறதை அனலிட்டிக்கலா டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். எஸ், த ஃபைண்டிங் செக்ஷன் இஸ் கடைசி வந்தாச்சுங்க. கடைசி நான் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா த வெரி சிம்பிள். இப்போ ரீசெண்டா ஏதாவது கம்யூனல் வந்து இன்க்ளூஷன் பண்ணிருக்காங்களா வித் ரெஸ்பெக்ட் டு தட் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இயர் ஆஃப் 2024 அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாத்தீங்க அப்படின்னா ஸோ பகாரி, அதே மாதிரி பட்டாரி, பகாரி எத்னிக்னு சொல்றாங்க. பகாரி எத்னிக் அண்ட் ஆல்சோ பதாரி அண்ட் கோலி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா காடா பிராமின், இந்த ஒரு 4 கைண்ட் ஆஃப் இந்த ட்ரைப் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஷெட்யூல் ட்ரைப்ல வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் 2014 புது லிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி 2014 ஆந்திர பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சோ பாண்டோ போர்ஜா அண்ட் ஆல்சோ கோன் போர்ஜான்னு சொல்லுவாங்க. பாண்டோ போர்ஜா அண்ட் கோன் போர்ஜா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சோ கொண்டா சராஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ கொண்டா சராஸ். ஸோ இந்த கொண்டா சராஸ் இது எல்லாமே பாண்டா போர்ஜோ அண்ட் ஆல்சோ கோன் போர்ஜா அண்ட் ஆல்சோ கொண்டா ஜராஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்ல ஷெட்யூல் ட்ரைப்ல வந்து இன்க்ளூஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர்ல 2024 பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஸோ மகாரா அண்ட் மஹரா ரெண்டு இருக்குங்க. ஆல்ரெடி அங்கிட்ட மாகர்னு ஒன்று இருக்கு சரி இல்லையா? ஷெட்யூல் காஸ்ட்ல மாகர்னு ஒன்று இருக்கு. புதுசா அந்த மகாரா அண்ட் ஆல்சோ மக்ரா இந்த ரெண்டையும் புதுசா என்ன பண்றாங்க ஷெட்யூல் காஸ்ட்ல ஆட் பண்றாங்க. ஒரே கன்ஃபியூஷன்லாம் ஒரே நேம் மாதிரியே இருக்கு. தீஸ் ஆல் ஆர் வெஸ்டட் இன்டு தட் மாகர் தான் பிரிஞ்சு போயிருக்குங்க. அதனால மாகர் அண்ட் ஆல்சோ மகாரா அண்ட் மக்ரா
இல்லையா? இது எல்லாமே வந்து ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து நமக்கு ரீசெண்டா நடந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு ஆண்டுகள் இருக்கும். இது அழகா ஃபில்டர் பண்ணி ஒரு ரிப்போர்ட் மாதிரி எடுத்து யூபிஎஸ்சி ஃபுல்லா நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா யூபிஎஸ்சி எக்ஸாமோட சப்மிஷன் ரொம்ப பெஸ்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐ ஹோப் தட் யூ கேன் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் த கிளாஸஸ் டுடே. எஸ். சரிங்க. இன்னொரு நாள் ஒரு நல்ல வீடியோவோட நான் தொடர்ந்து உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாரும் பாருங்க. இதுல கமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா கண்ணா பின்னான்னு கமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால நான் அவாய்ட் பண்ணிடுறோம். கஷ்டப்பட்டு ஒரு கான்செப்டை புரிஞ்சு ஒருத்தர் டெலிவரி பண்ணும்போது ஸோ அது உங்களுக்கு போய் ரீச் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கும். கான்டாக்ட் நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் சார். சரிங்களா? இட் வாஸ் நைஸ் டாக்கிங் வித் யூ. ஐ ஹோப் தட் யூ கேன் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் த சப்ஜெக்ட்ஸ் டுடே வாட் ஐம் ட்ரை டு கன்வே வித் யூ சார். எஸ். இட் வாஸ் நைஸ் டாக்கிங் வித் யூ. த ஃபைனல் பாயிண்ட் இஸ் ஒன் மோர் ஃபேக்ட் இஸ் தட் நம்ம நிறைய கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து நிறைய இனிஷியேட் பண்ணாங்க நம்ம சொன்னோம். 2014 2015 டாக்டர் அம்பேத்கர் ப்ரீ மெட்ரிக் அண்ட் ஆல்சோ போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் நம்ம ஒன்று சொன்னோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஸோ காக்கா கலைக்கர் சொல்லுவாங்க. காக்கா கலைக்கர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ பிபி மண்டல் கமிஷன்ஸ் இது இஸ் ஆல் ஆர் ஃபார்ம்டு பை தட் கம்யூனல் ரிசோர்சஸ் அப்படிங்கிறது தான். காக்கா கலேக்கர் கமிஷன் வந்து 1953 1953. ஸோ பிபி மண்டல் கமிஷன் பார்த்தீங்கன்னா 1980 1980. இந்த கமிஷன்ஸும் மறந்துடாதீங்க. சரியா? எஸ். இட் வாஸ் நைஸ் டாக்கிங் வித் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். குட் நைட் சார். தேங்க்யூ.